1 to 1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து முடக்கு ராசி பற்றின வீடியோக்களை நிறைய பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் கன்னி முடக்கு ராசியாக இருந்து அதுவே அதுக்கு லக்னமாக இருந்தால் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா. சார், நீங்கள் தொடர்ந்து முடக்கு ராசி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது இல்லை அப்படிங்கிறத ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு தான் வரீங்க. அப்படி நீங்கள் முடக்கு ராசி பற்றி பயந்தீங்க அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன கோவிலுக்கு போகணும், அதையும் நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. இப்போது கன்னி ராசி முடக்கு ராசியாக இருந்தால் என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த முடக்குன்னா என்னங்கிறத ஏற்கனவே ஒரு தடவை சிம்ம ராசி சொல்லும்போதே ஒரு விளக்கம் கொடுத்துட்டேன். லாடத்தை வச்சு மைண்டில் வச்சுக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரத்தை எடுத்துக்கோங்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறோன்னா, உங்கள் ராசிக்கு 7வது ராசி எது முடக்கு ராசின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு 7வது ராசியில் தான் அதுக்கு பரிகாரத்தை எடுக்கிறோம். அப்படி பார்க்கும்போது கன்னி ராசிக்கு முடக்கு ராசியாக இருந்தால் என்ன பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ கன்னி ராசி எப்போ முடக்கு ராசியாக வரும் அப்படின்னு பார்க்கும்போது, தனுசு ராசியிலேருந்து 4ஆம் இடமான மீனத்தில் சூரியன் இருந்தால், அப்படியே ரிவர்ஸில் தனுசு ராசியிலேருந்து 4வது ராசியான கன்னி முடக்கு ராசியாக வரும். இப்படி தான் கணக்கு. அப்போ இதுக்கு எப்படி முடக்க உடைக்கிறதுனா, கன்னிக்கு 7ஆம் இடத்தை தான் உடைக்கணும். பட் கன்னி ராசியை வச்சு முடக்கு ராசியை எப்படி உடைக்கிறதுங்கிறதுக்காக நம்ம இந்த பலன்களை சொல்லிக்கிட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது கன்னி அப்படிங்கிறது முதல்ல தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளை குறிக்குது அப்படி பார்க்கும்போது, கன்னியாகுமரி மாவட்டம் எல்லா பகுதிகளும் கன்னி ராசியை குறிக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு பகுதி அதுவும் இதோட சில பகுதிகள்லாம் இருக்குது இல்லையா. தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு பகுதினா திருச்செந்தூர் அதை ஒட்டின பகுதிகளோடு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கணும். கன்னியாகுமரி மாவட்டத்தை முழுமையாக எடுத்துக்கிட்டோம்னா இது தமிழ்நாட்டோட அந்த 12 ராசி மண்டலங்களில் கன்னி ராசியை குறிக்கக்கூடிய ஒரு மண்டலமாக நம்ம எடுத்துக்கலாம். சரி, அப்படி பார்க்கும்போது கன்னி ராசிக்கு உரிய கிரகமான புதன். அப்போ புதனை தான் முக்கியமான இடமா பார்க்குறோம்ல. அப்போ கன்னி ராசியே முடக்கு லக்கணமாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு என்ன தீர்வு காணணும் அப்படின்னு பார்க்கும்போது, கன்னி ராசியில் புதன் அம்சமாக உள்ள சிவன் கோயில் என்ன, அப்போ கன்னியாகுமரி பகுதியிலையோ தூத்துக்குடியோட தெற்கு பகுதியிலையோ புதனுடைய அம்சமாக உள்ளே சிவன் கோயில் என்னென்ன இருக்குதோ அந்த சிவன் கோயில்களை நாம் முடக்கு ராசிக்கு பரிகார கோயில்களாக எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு 2 கோயில்களை ஐடென்டி பண்ணி கொடுத்து இந்த கோயில்களை ஏன் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இன்னும் கோயில்களை உங்களால் ஐடென்டி பண்ண முடிஞ்சால் ஐடென்டி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சிவன் கோயில் மட்டும்தான். ஏன்னா சூரியனை வச்சு தான் இந்த முடக்கு ராசியை கணக்கு பண்ணுறோம். அதனால் சூரியன் அம்சமான சிவனை வைத்து தான் இந்த முடக்கு ராசியை உடைக்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை இருக்குது இல்லையா, தக்கலையில் ஆட வல்லப நயினார் கோயில். இப்போ ஆடல் அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன எடுக்க போகிறோம், ஆடல் அப்படின்னு வந்தாலே புதனை தானே எடுப்போம். நடனம், நர்த்தனம், ஆடல் எல்லாம் ஒன்று தானே. அப்போ ஆட வல்லப நயினார் அப்படிங்கிற பேரில் உள்ள சிவன் கோயில் புதனை குறிக்கக்கூடிய இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த நயினார் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குல்ல, இப்போ கூட நயினார் நாகேந்திரன்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. நயினார் அப்படிங்கிறது தென்பகுதியில் நாராயணனை குறிக்கக்கூடிய ஒரு பெயராக சொல்லப்படுது. இப்போ சங்கர நாராயணர் கோயில் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை தான் சங்கர நயினார் கோயில் அப்படிம்பாங்க. அது திரும்ப சங்கரன் கோயில் அப்படின்னு ஒரு ஊரை சொல்கிறோம்ல, அங்கே உள்ள சாமியோட பேர் சங்கர நாராயணன், சங்கர நயினார். அப்போ நயினார் அப்படின்னு வரும்போது நாராயணன் அப்படிங்கிறபோது புதன் தானே. தேரூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில். தேரூர், இந்த தேரூரில் இருக்கக்கூடிய இளைய நயினார் கோயில். அப்போ இளைய அப்படின்னு வரும்போது இளமை, இளைய, யங்கு இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது புதன். நயினாருங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் நாராயணன், அதுவும் புதன் தான் இல்லையா. அப்போ தேரூரில் இருக்கக்கூடிய இளைய நயினார் கோயிலையும் கன்னி ராசிக்கு முடக்கு ராசி பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம்ங்கிறத நம்ம ப்ரிஃபர் பண்ணி சொல்கிறோம். ஏன் அதை எடுக்கிறோங்கிறதுனால இந்த காரண பெயரை சொல்லிட்டோம். இப்போது கன்னி ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா. ஒன்று உத்திரம், 2வது அஸ்தம், 3வது அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை. இப்போ உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ சூரியனுடைய அம்சமுடைய சிவன் கோயில்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இறச்சகுளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் உதய மார்த்தாண்டேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பெயரில் சிவன் கோயில் இருக்குது. உதயம் அப்படிங்கிறது சூரியனை குறிக்கிறது, சூரிய உதயம். அது எழும்பூர்னு நம்ம சொல்கிறோம்ல சென்னையில், எழும்புதல்னால அதையும் என்ன சொல்கிறோம், சூரியனுடைய அம்சமாக தான் சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் விளையும் பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. விளைதல் அப்படின்னா வளருதல்னு ஒரு பொருள் இருக்குது. விளையும் பயிர் முளையிலே தெரியுங்கிறாங்கல்ல, அதான் சொல்லுவாங்க. விலையும் ஆதித்யனும் கணக்கணும்னு ஒரு கணக்கு போட்டு சில விஷயங்கள் சொல்லுவாங்க ஜோதிட பலன் சொல்லும்போது. அப்போ விலை அப்படின்னு தொடங்கினா அது சூரியனை குறிக்கிறது. அதாவது இந்த அலை ப்ரைஸுக்கு உரிய விலையில் விளைச்சலுக்கு உரிய விலை.
அப்போ இந்த விளைதலுங்கிறது வளர்தல் குறிக்கிறது. அப்படி பார்க்கும்போது எரச்சகுளம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அந்த சிவனோட பெயர் வந்து உதய மார்த்தாண்ட ஈஸ்வரர். இப்போ உதயம்ங்கிறதையும் சூரியனை குறிக்கிறது. மார்த்தாண்டம் அப்படிங்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய பெயர்களில் ஒரு ஊர் வந்து ஒரு பெயர் வந்து மார்த்தாண்டம். அப்போ உதய மார்த்தாண்டேஸ்வரர் கோயில் அப்படின்னு எரச்சகுளத்தில் உள்ள கோயில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்துக்கு உரிய சிவன் கோயிலாக நாம் எடுத்துக்கலாம். அதே போல் முடக்கு ராசியை உடைப்பதற்காக இந்த நட்சத்திர அம்சத்தில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில்களை பயன்படுத்திக்கலாம். இது ஒன்று. அடுத்தது அஸ்த நட்சத்திரம் இருக்குது. அஸ்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தா சந்திரனுடைய அம்சம் பெற்றக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்போ அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரனுடைய அம்சம் பெற்றக்கூடிய சிவன் கோயில்கள் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சோமாசி மங்கலம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மகாதேவர் கோயிலை நம்ம எடுத்துக்கலாம். சோமாசி அப்படின்னு வரும்போது சோமன் அப்படிங்கிறது சந்திரனை குறிக்கக்கூடிய பெயர் இல்லையா, அதனால் அதை எடுத்துக்கலாம். சோமாசி மங்கலத்தில் உள்ள மகாதேவர் கோயிலை வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு உரிய அம்சமான கோயில்களை நம்ம எடுத்துக்கலாம். நெல்வேலி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. நம்ம திருநெல்வேலி கேள்விப்பட்டிருப்போம். அங்கே வெறும் நெல்வேலி அப்படிங்கிற பெயரில் ஒரு ஊர் இருக்குது. நெல் அப்படிங்கிறது சந்திரனை குறிக்கிறதுனால, ஏற்கனவே சோமனுங்கிறது சந்திரனை குறிக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுபோல் நெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லுங்கிற பெயர் வந்து சந்திரனை குறிக்கிறது. இப்போ 9 கிரகங்களுக்கும் நவதானியத்தில் பரிகாரம் எடுக்கிறோம்ல, சந்திரனுக்கு நெல் அரிசியும் தானே எடுப்போம். அப்போ நெல்லுங்கிறது சந்திரனை குறிக்குது இல்லையா, அதனால் நெல்வேலி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மகாதேவர் கோயிலை வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கான பரிகார கோயிலாக எடுத்துக்கலாம். முடக்கு ராசிக்கான பரிகார கோயிலாக இந்த நட்சத்திரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து கன்னிராசியில் இருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை வந்து செவ்வாயோட நட்சத்திரம் இல்லையா. அப்போ செவ்வாய்னா செவ்வாய் நெருப்பை குறிக்கிறது. செவ்வாய்க்கு பல பேர்கள் இருக்குது. நிலங்களை குறிக்கிறது. இப்போ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா. அப்படி பார்க்கும்போது வேம்பனூர் அப்படிங்கிற ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேம்பனூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அக்னி மாதேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவனை வந்து நம்ம பரிகார கோயிலாக எடுத்துக்கலாம். அக்னி அப்படின்னு வரும்போதே அங்கே வந்து செவ்வாய் வந்துடுது இல்லை, நெருப்பு அக்னி எல்லாமே செவ்வாயை குறிக்கிறது தானே. அதனால் அந்த இடத்துல அக்னி மாதேஸ்வரரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கு ஒரு உகந்த கோயிலாக எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் முடக்கு ராசிக்கு பரிகார கோயிலாகவும் இந்த நட்சத்திரத்தை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை பயன்படுத்திக்கலாங்கிறது தான் இப்போ நம்ம சொல்கிறோம். இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது முடக்கு ராசிக்கு பரிகாரத்தை எப்படி எடுக்கிறது, நட்சத்திர ராசி வைஸாக எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்கு சில அடையாளங்கள் சொல்கிறோம். அதே போல் நட்சத்திர வைஸாக எப்படி எடுக்கணுங்கிறதுக்காகவும் அதுக்கு சில அடையாளங்கள் சொல்கிறோம். அந்த வகையில் கன்னி ராசியை எப்படி பயன்படுத்திக்கலாம், நட்சத்திர வைஸாகவும் ராசி வைஸாகவும் எந்தெந்த கோயில்களை பயன்படுத்திக்கிறதுங்கிறத லிஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கிறது நம்மளோட ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடத்தை கற்றுக்கிறவங்களுடைய அவங்களுடைய வேலை. சார், கன்னி ராசி முடக்கு ராசியாக இருந்தால் அதுக்கு என்னென்ன சிவன் கோயில்களை நம்ம பரிகார தலங்களாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க. அதே மாதிரி கன்னி ராசியில் உள்ள நட்சத்திரங்களை நீங்கள் பரிகார கோயில்களாக எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன கோவில்களை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.